ஹலோ மக்களே, இன்னைக்கு நாள் 306. இன்னைக்கு வந்து ஆஞ்சலா டக்வர்த் அப்படிங்கிற ஒரு ஆத்தரோட கிரிட் அப்படிங்கிற ஒரு புக்கில் இருந்து ஒரு சின்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான யங் மென் அண்ட் உமன் வந்து மிலிட்டரியில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அது வந்து வேர்ல்டே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஜாயின் பண்ணுற புதுசில் எல்லாருமே பயங்கர இன்டெலிஜென்ட்டாக ஸ்ட்ராங்காக அண்ட் மோட்டிவேட்டடாக இருப்பாங்களாம். பட் ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்லேயே வந்து அந்த அகாடமியிலிருந்து ட்ராப் அவுட் ஆயிடுவாங்களாம். ஏன்னா அவங்களோட ட்ரைனிங் வந்து வெறும் பாடியை மட்டும் டெஸ்ட் பண்ணாதான் அவங்க எல்லாத்தோட கேரக்டரே டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆத்தர் ஏஞ்சலா டக்வர்த் இருக்காங்களே, அவங்க ஒரு ரிசர்ச்சரும் கூட. ஸோ இவ்வளோ ஹார்டான ட்ரைனிங் பீரியடில் யார் வந்து இந்த டஃபஸ்ட் பீரியடை வந்து சர்வை பண்ணுறாங்க அண்ட் எப்படி சர்வை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது சர்வை பண்ண எல்லாத்துக்கிட்டையும் பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அது வந்து அவங்களோட ஐக்கியூ கிடையாது, அவங்க எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது, அவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் கிடையாது. எல்லாத்துட்டையும் காமனாக இருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே சர்வை பண்ண எல்லாருமே வந்து அந்த ட்ரைனிங் பீரியடில் எவ்வளோ டயர்ட் ஆனாலும் எவ்வளோ அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணாலும் ஒரு வாட்டி கூட குவிட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. தேவர் கீப் ஆன் ஷோயிங் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேஷன் அண்ட் பர்சிவரன்ஸ் தான் இவங்க கிரிட்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தரோட ரியல் ஸ்ட்ரென்த் வந்து எப்போ வெளியே வரும்னா, சுச்சுவேஷன்ஸ் ஈஸியாக இருக்கும்போது பெர்ஃபார்ம் பண்ணுறது பெருசு இல்லை, ரொம்ப ஹார்டான சுச்சுவேஷனில் உங்களை யாரும் பார்க்கலனாலும் நீங்கள் வந்து குவிட் பண்ணுறதான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொன்னாலும் அந்த குவிட்டிங்கிற ஆப்ஷனை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களோட லாங் டேர்ம் கோல்ஸை அச்சீவ் பண்ண வைக்குன்னு சொல்கிறாங்க. திரும்ப நாளைக்கு பார்க்கலாம் கன்சிஸ்டண்டாக.